நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா விஜய் பார்க்க வந்திருக்கோம். நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? ஊர்வலத்தை பார்க்க வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கீங்க? பஸ்ஸை பார்க்க வந்திருக்கோம். தமிழ்நாட்டுல இது வரைக்கும் இறுதி ஊர்வலத்துலதான் இவ்வளவு கூட்டம். இதுக்கப்புறம் இங்கதான் பார்த்திருக்கேன். எது சக்சஸா ஓடுதோ அதை காப்பி அடிச்சிருவாங்க. இந்த கொள்கையெல்லாம் சக்சஸா இருக்கா, அதை காப்பி அடிச்சிருன்னு அடிச்சுட்டாங்க. அண்டர் ரேட் எல்லாம் இல்ல, இவனுங்களை ரேட்டிங்லயே வைக்க முடியாது. வணக்கம் சித்திக். வணக்கம் அமுதரசன். காலையில இருந்து திடீர்னு உடைதான் சரிதான். ஏன் என்னாச்சு? செய்தி பார்க்கலையா? செய்தி பார்க்கலையே. எல்லா செய்தியிலையும் ஒரே நியூஸ் தானே. காலையில இருந்து அல்லோலப்பட்டு இருக்குது. என்ன இன்னைக்கு யாரோ பிஜேபியோட ரத யாத்திரை திருச்சியில போகுதுன்னு சொன்னாங்க காவி நேரத்துல. அது பிஜேபியோட ரத யாத்திரை இல்ல, அது ஓ அந்த கும்பலா? ஆமா ஆமா, ஒரே இடத்துல இருக்கவே மாட்டாங்களே. மரத்து மேல ஏறுவாங்க, அந்த டிரான்ஸ்பார்மர் மேல ஏறுவானுங்க. அவங்களேதான் அதே கோஷ்டி தான். அந்த கரகாட்ட கோஷ்டி இப்ப திருச்சிக்கு வந்திருக்கு. திருச்சி இன்னைக்கு அப்புறம் இன்னும் 2-3 ஊர் சேர்ந்து போறாங்க. ஓ இப்ப என்னவா இப்ப என்ன நாட்டுல நடக்குதுன்னு இவங்க இந்த ஊர்வலத்துக்கு வந்திருக்கிறாங்க? இல்ல, அதாவது ஹைவேஸ்ல வந்து தொடர்ந்து மரம் நடணும். ஏன்னா நாங்க மரத்திலே தான் டிராவல் பண்ண போறோம். இனி இந்திய அரசியல் வரலாற்றிலேயே தமிழ்நாட்டுல மரங்களின் மேல் மாநாடு நடத்துவது எப்படின்னு ஒரு பாடம் எடுக்க போறோம். அதாவது மரங்களின் மாநாடு கேள்விப்பட்டிருக்கேன், இது மரங்களின் மேல் மாநாடு. புது கண்டுபிடிப்பா இருக்கே. ஆமா, ஏன்னா அந்த உயிரினம் அங்கதான் வாழும். எந்த உயிரினம்? அதுவும் அந்த அணில் வால்லாம் வச்சிட்டு இருக்குமே, அதாவது வித்தியாசமான அணில். இந்த நம்ம வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு நிகழ்ச்சி, இத நம்ம அரசியல் படுத்தாம இப்படி பேசுறோமே அப்படின்னு பாக்குற பார்வையாளர்கள் யாருமே நினைக்க மாட்டாங்க. அரசியல் பேசினா அவங்களுக்கு பிடிக்காது, புரியாது, தெரியாது. இப்போ அரசியலே தெரியாத ஒருத்தங்கிட்ட திடீர்னு போய் அண்ணா பெரியார் கலைஞர்னு நம்ம பேசுறோம், பகுத்தறிவு சமூக நீதினு பேசுறோம். அவங்களுக்கு வந்து திமுக இதெல்லாம் பேசுது, செயல்படுத்துது, அப்ப இங்க வரலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வருது. அதே மாதிரி நீங்க அந்த தாவேக்கா கும்பல் இருக்காங்கல்ல, அந்த கும்பல் இன்னைக்கு வந்து இந்த பைட்ஸ் எல்லாம் பாக்குறேன் நானு. நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா விஜய் பார்க்க வந்திருக்கோம். நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? ஊர்வலத்தை பார்க்க வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கீங்க? பஸ்ஸை பார்க்க வந்திருக்கோம். இந்த கூத்தெல்லாம் நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன். தமிழ்நாட்டுல இது வரைக்கும் இறுதி ஊர்வலத்துலதான் இவ்வளவு கூட்டம். இதுக்கப்புறம் இங்கதான் பார்த்திருக்கேன். அதான் இதோட அந்த கட்சி முடிஞ்சிச்சு. கட்சிக்கான இறுதி ஊர்வலம் இது. கட்சின்னு சொல்லக்கூடாது, அவன் ஏதோ இன்னைக்கு வீக்கெண்ட் ஷோன்னு நினைச்சிட்டு எல்லாம் வந்திருக்கிறானுங்க. எப்படி இந்த சாட்டர்டே சண்டேஸ்லாம் சிட்டிஸ்ல மார்னிங் அந்த வைப் பண்றதுக்கான ஒரு நிகழ்ச்சி நடக்கும், ஸ்ட்ரீட் ஷோ. அது நடந்துட்டு இருக்குது. நான் வந்து இந்த கூட்டத்தை பார்த்ததும் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி டிடிஎஃப் வாசன்னு சொல்லி இந்த பைக் எல்லாம் ஓட்டுவாப்ல ஒருத்தர். அவரு திடீர்னு ஒரு கஃபேக்கு வரேன்னு சொல்லி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி மெசேஜ் போடுறாரு. யாரெல்லாம் அதே மாதிரி பைக் ஓட்டுவானோ அவன்லாம் வந்துட்டான். அப்ப இவர் டிடிஎஃப் வாசங்கிறியா? இல்ல, நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ண டிவிகே வாசங்கிறியா? எஸ். எப்படின்னா, எப்படி பைக் ஓட்டுறவெல்லாம் அவரை பார்க்க வந்தானோ அதே மாதிரி இவரை வந்து பார்க்க வந்திருக்கிறவங்க யாருமே அரசியல்னால என்னன்னு தெரிய மாட்டேங்குதே. ஏன் தெரிஞ்சா ஏன் வரப்போறான்? இது அதனாலதான் வர்றான். முக்கியமான ஒரு விஷயம். அதுல எல்லா தலைவர்களையும் பிரிண்ட் எடுத்து போட்டு வச்சிருக்காங்க பாத்தியா? எப்படி? அதாவது எம்ஜிஆர் ஒரு சைடு, அண்ணா ஒரு சைடு, பெரியார் ஒரு சைடு. இது என்னடா கருவாட்டு சாம்பார் மாதிரி இருக்குன்னு ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கு. அந்த கவுண்டமணிக்கு மட்டும் தான் உங்களுக்கு இங்க புரியாது, வீட்டுல போய் உட்காந்து யோசிச்சு பாருங்க, அப்பதான் புரியும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவங்க வந்து படத்தை வந்து டப்பிங் பண்ணி காப்பி அடிச்சு பழக்கப்பட்டவங்க. எது சக்சஸா ஓடுதோ அதை காப்பி அடிச்சிருவாங்க. இந்த கொள்கையெல்லாம் சக்சஸா இருக்கா, அதை காப்பி அடிச்சிருன்னு அடிச்சுட்டாங்க. சாண்ட்விச் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி, சாண்ட்விச் கோர்ஸ் அது என்ன அப்படின்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் ஒண்ணு எடுத்து போட்டு சரி ஒரு கோர்ஸ உருவாக்குறது. ஓகே, எதுக்காகனா இந்த கோர்ஸ் படிச்சா நம்ம மக்கள் என்ன நினைச்சுப்பான்னா எல்லா இதுக்கும் வேலைக்கு போலாம். ஹோட்டல்ல மிக்ஸ்டு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி. அது இன்னும் ரொம்ப ஈஸியான ஃபார்மேட்ல சொன்னா மிக்ஸ்டு ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே இருக்கும், அதுக்குள்ள எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி இவங்க வந்து இப்போ ஒரு சாண்ட்விச் மிக்ஸ்டு ஃப்ரைட் ரைஸ் ஒண்ணு போட்டிருக்கான். என்னன்னா, பெரியார் வேணுங்கிறவனு எனக்கு போட்டுருவானா, அண்ணா வேணுங்கிறவனும் போட்டுருவானா, எம்ஜிஆர் வேணுங்கிறவனும் போட்டுருவானா. இது வந்து ஒரு சாண்ட்விச் கட்சி. இப்போ நீங்க ஒரு விஷயத்த பாத்துருக்கலாம். இல்ல, ரொம்ப அண்டர் ரேட் பண்றீங்களோ? அண்டர் ரேட் எல்லாம் இல்ல, இவனுங்களை ரேட்டிங்லயே வைக்க முடியாது. ஏன்னா நேத்து வந்து அந்த ஒரு பஸ் ஊர்வலம் வருது. இன்னைக்கு தானே ஊர்வலம். அது வந்து இன்னைக்கு அவர் வந்தாரு. சரி, அவர் ஒண்ணு பேசுவார்ல, அவர் வந்தார். சரி சரி. அந்த ஊர்வலத்துக்கு முன்னாடி பஸ் பெட்ரோல் அடிக்க எடுத்துட்டு வரானுங்க ஸ்டாண்ட்ல இருந்து.
பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பெட்ரோல் அடிக்கிறதுக்கு ஒரு பஸ் வருது. உலகத்துல எந்த கரகாட்ட கோஷ்டியாவது பஸ்ஸுக்கு பின்னாடி ஓடி பார்த்திருக்கீங்களா? பஸ்ஸுக்கு பின்னாடி போறான். இல்ல அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி ஓடினது மட்டும் இல்ல, டீசல் பிடிக்க வந்த அந்த பஸ்ஸுக்கு ஆரத்தி, அந்த பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் ரோட்ல நின்று பண்றாங்க. எனக்கு அதாவது அரசியல் புரிதல் இல்லைன்னு சொல்றோம்ல, அதை கூட குணப்படுத்திடலாம். ஆனா இந்த சினிமா பைத்தியங்களை மட்டும் குணப்படுத்தவே முடியாது. சில பைத்தியங்கள்லாம் 80-90 வயசு வரைக்கும் இன்னும் தலை சொரிஞ்சுக்கிட்டே ரோட்ல திரியறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி கூட்டம் தான் இந்த கூட்டமும். இல்ல, நான் வந்து இவங்களை அப்படி பார்க்கல. ஒரு 5-6 வருஷம் இருக்கும், அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது அந்த அடிமை கூட்டம் இருக்குல்ல, அந்த அடிமை கூட்டம் என்ன பண்ணுச்சுன்னா டயரை பார்த்து வணக்கம் வைப்பானுங்க. ஆமா, டயரை பார்த்தே போவாங்க, டயரை பார்த்தே வருவாங்க. அதே மாதிரி அதுக்கு சற்றும் குறையாத ஒரு கூட்டமா இவங்க பஸ்ஸுக்கு வந்து பின்னாடியே ஓடுறாங்க. வெறும் பஸ்ஸுக்குள்ள வந்து கிளீனர் கூட இல்ல, டிரைவர் மட்டும் பெட்ரோல் அடிக்கிறதுக்கு வந்திருக்கிற ஒரு பஸ். நீங்க இதை இப்படி மட்டும் இல்ல, நீங்க விஜயோட அரசியலே எடுத்துக்கங்களா. அவர் ஒண்ணு முடிவு பண்ணிட்டார், இவனுங்களுக்கு நம்ம என்ன பேசினாலும் புரிய போறது இல்ல, இவனுங்க எதுக்கு வந்திருக்கானுங்கன்னு அவனுக்கும் தெரியல நமக்கும் தெரியல, அதனால ஆடியோவை கட் பண்ணு மாதிரி போடுங்க. இல்ல அது நமக்கு தெரியல, ஆனா வந்து ஒரு பிரச்சாரத்துக்குன்னு வரோம். முதல்ல இல்ல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அவர் 10 கேள்விக்கு பதில் எழுதி எடுத்து வந்ததான் சொன்னாங்க. அந்த 10 கேள்வி என்னன்னு கீழே இருக்கிறவன்ட்ட கேளுங்க, பக்கத்துல செக்யூரிட்டில அவன் சொல்லட்டும். நாளைக்கு 10 கேள்வி விஜய் என்ன கேட்டாருன்னு அவர் பக்கத்துல ஒரு பவுன்சர் இருந்தாருல, அவருக்கே தெரியாது. நீ இப்ப கேக்குற கேள்விக்கெல்லாம் இன்னைக்கு பதில் சொல்ல மாட்டாரு, ஒரு வாரம் கழிச்சு பதில் சொல்லுவாரு. எதனால? ஏன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் அந்த ஷோ வருது. நீங்க இன்னொன்னு பாருங்க, உங்கள்ட்ட நான் ஒண்ணு கேக்குறேன். ஒரு பிரச்சாரம், ஒரு மேடை அமைக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் எதை செக் பண்ணுவீங்க? எதை செக் பண்ணுவோம்? ஆடியோ கிடியோ எல்லாம் சரியா இருக்குதா, ஆளுங்கெல்லாம் பாதுகாப்பா கிரீஸ் தடவி இருக்கிறாங்களா, அதெல்லாம் செக் பண்ணுவோம். இப்போ ஒரு ஸ்டேஜ், ஒரு ஈவெண்ட் எப்படி நடக்கும்? ஒரு ஸ்டேஜ் போடுவான், ஆள் வரதுக்கு சேர் போடுவாங்க, நின்னுட்டே பாக்குறதுன்னா எல்லாரும் வசதியா நிக்கிறதுக்கான ஒரு இடம். ஆமா, மரத்துல ஏறுறதுக்கு கிளைகள்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்ப்போம். அது வந்து அணில் கூட்டம். ஆமா, நான் சொல்றது வந்து இயல்பா ஒரு கூட்டம், எந்த அரசியல் கட்சியா வேணா இருக்கு. சரி சரி, ஒரு ஸ்டேஜ் போடுவான். வந்து இந்த இடத்துல மட்டும் ஒரு கண்டனம், உனக்கு அரசியல் கட்சின்னே சொல்லக்கூடாது. சரி, அப்ப இவங்களை எப்படிதான் சொல்றது? ஒரு பேர் வச்சிருங்க நீங்களே. அதுதான் தற்கொலை கூட்டம்னு எதுக்கு தமிழ்ல அழகான ஒரு தமிழ் பேர்? சரி, அது தமிழ் பேர் மட்டும் இல்ல, அவர்களுக்கான காரண பேரும் அதுதான். இப்போ ஸ்டேஜ் சேர் எல்லாம் போட்டுட்டு அந்த தலைவர் வரதுக்கு முந்தல் நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, மைக்கு கரெக்டா இருக்கா, தலைவர் பேசுறது சரியா போய் கேக்குதா? ஏன்னா அரசியல் களங்கிறது நம்ம என்ன செய்ய வந்திருக்கிறோம். இல்ல இவங்க வந்து எல்லாத்தையும் எடிட்டிங்ல பாத்துக்கலாம்னு நினைச்சிருந்திருப்பாங்க. அதான் நடந்துட்டு இருந்தாங்க இவ்வளவு நாளா. இப்போ என்ன சொல்ல வந்திருக்கோம், என்ன செல்ல போறோம், இதனால என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போறோம் அப்படிங்கிறத பேசுறதுக்கான ஒரு கடன் தான் மக்கள் சந்திப்புங்கிறது. ஆனா இவங்க தெளிவா என்ன முடிவு பண்ணிட்டா, நீங்க சொன்ன மாதிரி பெரிய ரீல்ஸ் வீடியோ, இது இன்ஸ்டால ரீல்ஸ் வருது இல்ல, பெரிய சைஸ், அத வந்து பிரம்மாண்டமா ஒரு சங்கர் வந்து ரீல்ஸ் எடுத்தா எப்படி இருக்கும் அப்படி ஒன்று பிளான் பண்ணி, பெரிய வண்டி, பெரிய கேமரா, ஆனா ரீல்ஸ். இது ஒரு பிரச்சார கூட்டமோ, ஒரு மக்களை சந்தித்து கருத்துக்களை முன்வைக்கிற கூட்டமோ கிடையாது. அரசியல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், ஒரு பிளவு அதிர்ந்து குலுங்குனுச்சு, கும்மி அடிச்சுலாம் செய்தி காலர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுல காலையில இருந்து ஒருத்தர் இருக்காருங்க, ஒரு சேனல் ஒண்ணு இருக்குது, அதுல ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டு விஜய்க்கே அவர் என்ன பண்ணோம்னு தெரியாததெல்லாம் அவரு பேசுறாரு. ஒரே ஒரு இது, விஜய் வந்து இப்படி வாய் அசைச்சாருன்னு வைங்க, இவர் பின்னாடி இருந்து இது அண்ணாவின் குரல், விஜய் வந்து இப்படி கைய தூக்குனாருன்னு வைங்க, மைக்கே வேலை செய்யலாம், விஜய்க்கே பாக்குறாரு, நான் அண்ணாவின் குரல்ல பேசுறேன், எனக்கு அண்ணாவே யாருன்னு தெரியாதா. அடுத்து அவர் வந்து இப்படி கைய தூக்குறாருன்னு வைங்க, பின்னாடி இருந்து இவனுங்க இதுதான் பெரியார் விதைக்க நினைத்த சமூக நீதி. விஜய் டக்குன்னு ஆதவ கூப்பிட்டு சமூக நீதின்றாங்களே, என்னப்பா ஆதவன்னா, ஆதவ உடனே நேபாள வைக்கிற லாட்ரி சீட்டு மாமா இவங்கெல்லாம் போக அந்த எம்பளத்தி இருக்காரு, எம்பளத்தி ரொம்ப நேரமா டயருக்குங்கல்ல, என்னவோ பேசிட்டு இருக்கிறாங்க, என்னன்னுதான் புரிய மாட்டேங்கல. அவர் அங்க வந்து எம்பளத்தி நாளான்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த சந்தானம் படத்துல இவங்க எல்லாம் சேர்ந்து ஒருத்தனை கொலை பண்றேன்னு சொல்லிட்டு மயக்க மருந்து ஊத்தி படுக்க வச்சிருப்பாங்க. அதுல ஒருத்தன் மட்டும் தனியா சுத்திக்கிட்டே இருப்பான். இவனுங்கள்ட்ட எக்ஸ்பிளனேஷன் கேட்கும் பொழுதெல்லாம் அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் சரியா சொல்லிட்டு வரும்பானுங்க. அதே மாதிரிதான் அந்த
பழைய தலைமுறை அதுல பேசுற அந்த ஆசிரியரு நீ சொல்ற மாதிரி அண்ணாவின் குரல், எம்ஜிஆரின் குரல், அவருக்கே ஒரு ஷாக்கு பாக்குறவங்களுக்கு. பேசினார்ல, பாக்குறவனுக்கும் ஷாக்கு. ஏன்னா நான் அந்த விஜய் வர்றதா இருக்கட்டும், அவர் நிக்கிறதா இருக்கட்டும், மேல வர்றதா இருக்கட்டும், நான் பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு அரசியல் அடிப்படை புரிதல் இருக்கிற மாதிரியே தெரியல. அது இருந்துச்சுன்னா வரமாட்டான். அந்த இல்ல வந்த கிரௌட சொல்ல, நான் கிரௌடுல இவங்க விஜய் மாதிரியான ஆட்களையே சொல்றேன், அவங்களுக்கே இல்ல. அவங்க பேசுறத இவங்க பேக்ரவுண்ட் வாய்ஸ் இருக்கு பாருங்க, காலையில இருந்து இவனுங்க கொடுக்கற பில்டப்பு, அது வந்து அவருக்கே தெரியல, ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணவருக்கே தெரியாது இவனுங்க டீ கோட் பண்றதெல்லாம். காலையில கதவு திறந்ததுல இருந்தெல்லாம் ஏதோ கிளம்பி விட்டார், இந்தா போய்கிட்டு இருக்கிறாரு, டீசல் ஃபில் பண்ணிட்டாருங்கிற வரைக்கும் போட்டுட்டு இருந்தானுங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக ஒரு எலெக்ஷனுக்கும் ஒரு பீஸை இறக்கும். ஆமா, ஒரு காலகட்டத்துல ஒரு சீமானுங்கிற பீஸை இறக்கி அந்த பீஸை வச்சு இங்க என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சுட்டு இருந்துச்சு. இப்ப அந்த பீஸ் காலாவதி ஆயிடுச்சு. அடுத்து அவங்களுக்குள்ளே ஒரு பீஸை இறக்குனாங்க, ஐபிஎஸ் ஆபீசர் பாத்தீங்களா, ஆட்டுக்குட்டியை வைத்து புரட்சி செய்தவர்னு இறக்குனாங்க. அந்த அண்ணாமலை என்ன சொல்லிட்டாரு, ஆட்டுக்குட்டி 47% ஓட்டு திமுக தான் வச்சிருக்கு, என்னால திமுக எதுவுமே செய்ய முடியாதுன்ட்டாரு. அடுத்து யாரு இப்ப இந்த தேர்தலுக்கு? இந்த தற்குறி கூட்டம். ஆமா, ஏன்னா இவ்வளவு நாளா வந்து அண்ணாவுக்கு எதிரா, பெரியாருக்கு எதிரா, தலைவர்களுக்கு எதிரா, இப்ப வந்து உள்வாங்கி சிரிக்கிறதுக்கு அவங்கள அந்த தலைவர்களே வச்சுக்கிட்டு அதே வேஷம் போட்டுக்கிட்டு அப்படியே வந்து நம்ம பேசி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா திமுக வழக்கம் போல திமுகவை எதிர்க்கிறது மட்டும்தான் இந்த பரப்புரையினுடைய நோக்கமா? உனக்கு அரசியல்ல வேற ஏதாவது தெரியுமா? இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது பேசியிருக்கிறேன்? சரி, அதெல்லாம் விடணும். கடந்த ஒரு வருஷமா தமிழ்நாட்டுல இந்தியாவுல என்ன அரசியல் நடந்துட்டு இருக்குது, பேப்பரை பார்க்காம பதில் சொல்ல அப்படின்னு கீழே இருந்து ஒரு தம்பி கேட்கிறான்னு வையே, இல்ல மரக்கிளையில இருந்து கேட்கிறான், இல்ல ஒரே ஒரு கேள்வி, கீழ இருந்து கேள்வி கேட்கிற ஒருத்தனுக்கு அந்த அளவுக்கு புரிதல் இருக்கிற ஒருத்தன் அங்க போயிருப்பானா? அது நியாயமான கேள்விதான். நீங்க இந்த கேள்வியை கேட்கலாமா? நியாயமான கேள்வி, உண்மையா கண்டிக்க கூடிய ஒரு கேள்வி. நீங்க எப்படி தெரியுமா கேட்கணும்? பேப்பரை பார்க்காம ஒரு பாட்டு பாடுனா, பேப்பரை பார்க்காம ஒரு ஃபைட் பண்ணுனா, டான்ஸ் போடுனா, இல்ல அது நடக்கும். கீழே மைக் விஜய் மேல வச்சு பேசிட்டு இருந்தாருல, கீழே நீ தொண்டர்களை பார்த்து கீழே நிக்கிறவனுங்கள மன்னிக்கணும், தொண்டர்கள் சொல்லக்கூடாது, ரசிகர்களை பார்த்து. ரசிகர்களும் கிடையாது. நீங்க வந்து இல்ல, அதை நான் ஒத்துக்க மாட்டேன். இவ்வளவு ரசிகர்களும் கிடையாது. இது வந்து எப்படின்னா, ஒரே ஒரு உதாரணம் நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப எங்க ஊர் பொள்ளாச்சின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸிபிஷன் நடக்குதுன்னா, சின்ன ஊரு, எப்பவாச்சுதான் அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். அப்ப அதுக்கு மக்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு வருவாங்க, இது எப்படி நடக்குது, என்ன வருது. அங்க ஜோக்கர் வருவாங்க, ஒரு சர்க்கஸ்னா அவனை பார்த்து கை தட்டுவாங்க. இது என்னன்னா, மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சோம்பலை, மக்களுக்கு இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரெஸ், வேலை பளு, கரெக்டா வீக்கெண்டு ஒரு சினிமாக்கு போற மாதிரி, ஒரு படம் அடுத்த படத்துக்கு ஷூட்டிங் நினைச்சிருந்திருப்பானுங்களோ. யார கேக்குறீங்க? இல்ல அதாவது ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து மக்களை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. மக்கள் ரொம்ப தெளிவானவங்க. இதே மாதிரி கூட்டம் சிரஞ்சீவிக்கு வந்துச்சு, இதே மாதிரி கூட்டம் தமிழ்நாட்டுல நடிகர்களுக்கு வந்து கடத்தரவுக்கு போனா கூட வருது. ஆமா, நீங்க டிடிஎஃப் வாசனை பாருங்க. நீங்க நடிகர்களுக்கு ஏன் போறீங்க? இன்ஸ்டால ரீல் போடுறவர் தான் டிடிஎஃப் வாசனுங்கிறவரு, அவருக்கு கூட்டம் வருது. சிரஞ்சீவிக்கு கூட்டம் வந்திருக்கு. அவர் பைக் எடுத்துட்டு போனாரு, இவர் பஸ் எடுத்துட்டு வந்திருக்கிறாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். வேற எந்த மாற்றமும் இல்ல. ஏங்க இப்போ டிடிஎஃப் வாசனுக்கு சிரஞ்சீவிக்கெல்லாம் வந்த கூட்டத்தோட கம்பேர் பண்ணா இந்த எக்ஸிபிஷன், டிவிகே எக்ஸிபிஷனுக்கு வந்த கூட்டம் கம்மி. ஏன்னா இதுல வந்து அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. ஒரு பெட்டு வைப்போம், நாளைக்கு நீ திருச்சிக்கு வா, எவ்வளவு பேர் வரான்னு பார்ப்போம். அடுத்தடுத்த நாள் ஒரே ஏரியால சுத்தக்கூடாதுன்னு தான் வாரத்துக்கு ஒரு நாள் நாங்கள் டூரே பிளான் பண்ணியிருக்கிறோம். இது மொத்தமாவே எல்லாமே ஒரு ஃபன்னு, ஒரு எக்ஸிபிஷன் பொருள் மாதிரி தான் அவங்க. அதுல வந்து மக்களுக்கும் எந்த குழப்பமும் இல்லை, நமக்கும் எந்த குழப்பமும் இல்லை. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா எப்பவுமே டக்குன்னு டீகோட் பண்ணிடுவாங்க. அதுல என்னன்னா, பேசின எல்லாமே பிஜேபியோட ஸ்கிரிப்ட், ஆர்எஸ்எஸோட ஸ்கிரிப்ட். எப்படி? ஏன்னா அவன் தான் பிஜேபி சங்கி கூட்டம் தான், எது பேசுறதா இருந்தாலும் அதுல ஆதாரமே இல்லாம இப்படி போற போக்குல ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு போவாங்க. உதாரணத்துக்கு இப்ப வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது பிஜேபிக்காரன் தமிழ்நாட்டில் வந்து சொல்லுவான். ஆனா இந்தியாலேயே பெண்கள் பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலம் பிஜேபி ஆட்சி செய்யற மணிப்பூர். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி தமிழ்நாடு இந்தியாவிலேயே பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு. இது ஒன்றிய அரசுடைய புள்ளி வரமே அதை தான் சொல்லுது.
ஆனா அவன் தான் இந்த நரேட்டிவை கொண்டு வந்து இங்க வைப்பான். தமிழ்நாட்டுல வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு. அதன் தொடர்ச்சியா அதே ஸ்கிரிப்டை பாருங்க, அந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜை பார்த்துட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்து இங்க இவர் இன்னைக்கு ஒப்பிச்சுட்டு போயிருக்காரு. திமுக எதிர்க்கிறவனுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய காண்டு இருக்கு. என்னன்னா, பெண்களுடைய ஆதரவு திமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல இருக்குது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மிகப்பெரிய அளவுல இதுக்கு மேல பெண்கள் நலன் சார்ந்து ஒரு அரசு இயங்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பல திட்டங்களை வந்து பெண்களுக்கு செஞ்சுட்டே இருக்கிறாங்க. பெண்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு முக்கியமா இருக்குது அப்படிங்கிறது வெளிமாநிலத்தில இருந்து வந்த பெண்களே நிறைய எல்லாம் பேசியிருக்கிறாங்க. அதை பார்த்து இவங்களுக்கு ஒரு பெரிய காண்டு இருந்துகிட்டே இருக்குது. இந்த கும்பலுக்கு இப்ப மொத்தமாவே நீங்க காண்டுன்னு சொன்ன அந்த இடத்துல இருந்து பாக்குறேன், திமுக மேல தொடர்ந்து இவங்களுக்கு காண்டு இருக்கு. இந்த RSS பாஜக சங்கி பார்ப்பன கூட்டத்துக்கு தமிழ்நாட்டுல சமூக நீதி பேசுற, பெண் விடுதலை பேசுற, இடஒதுக்கீடு பேசுற திமுக மேல 100 வருஷம் திராவிட இயக்கத்தினுடைய மேல இருக்கிற வன்மம், அந்த வன்மத்தை போக்குறதுக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தரை களம் இறக்கி திமுக வீழ்த்திடலாம் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா இவங்க இறக்குன ஆட்கள் யாரா இருந்தாலும் அவங்க அனைவரும் கால ஓட்டத்தில் கரைஞ்சு போனாங்க, இல்ல கடைசியில திமுகலே வந்து இணைஞ்சு போனாங்கிறது தான் வரலாறு. அது மீண்டும் தொடரும்.